விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த விருச்சிக ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குதுங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்துல நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மளை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த விருச்சிக ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய விருச்சிக ராசி பலனுக்குள்ள நுழையலாமா? எல்லாருக்கும் வணக்கம்ங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட போகிற ஒரு பதிவாக தான் இது இருக்க போகுதுங்க. கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாமல் முழுசாக கேளுங்க. ஏன்னா அடுத்த 48 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு 3 பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த மாற்றங்கள் சும்மா காற்றுல சொல்கிற வார்த்தை கிடையாது. இதுக்கு 5 மிக முக்கியமான அறிகுறிகள் உள்ளுக்கு இருக்குதுங்க. உங்களை சுற்றியும் இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், இழப்புகள் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துடுச்சுங்க. நீங்கள் எவ்வளவோ பேருக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க. ஆனால் பதிலுக்கு உங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் தாங்க. இனிமேல் அந்த நிலைமை இருக்காது. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு முழுமையாக சாதகமாக திரும்பி இருக்குது. குறிப்பாக இந்த அடுத்த 48 மணி நேரம் உங்கள் தலைவிதியை மாற்றி எழுத போகிற ஒரு பொன்னான நேரம்னு தான் சொல்லணுங்க. உங்கள் மேலே விழுந்த அடி, நீங்கள் சிந்தின கண்ணீர், இதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்க போகிற நேரத்தை பிரபஞ்சம் இப்போ உங்களுக்காக உருவாக்கி கொடுத்துருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் ரொம்ப ஆழமான மனசு கொண்டவங்க. ஒருத்தரை நம்பிட்டா உசிரியே கொடுப்பீங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உரியவங்க உங்களை ஏமாற்றும் போது அந்த வலியை உங்களால் தாங்கவே முடியாதுங்க. கடந்த சில மாதங்களாவோ அல்லது சில வருஷங்களாவோ நீங்கள் இருட்டில் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. என்னதான் உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே, நம்ம நேரம் எப்போதான் மாறும் அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காமல் முழிச்சு யோசிச்சிருப்பீங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலை அமையல, கைக்கு வந்து காசு தங்கலை, சொந்த பந்தங்கள் மத்தியில் ஒரு மரியாதை இல்லை, இப்படி பல போராட்டங்களை நீங்கள் சந்திச்சு வந்திருக்கீங்க. மனசுக்குள்ள 1000 கவலை இருந்தாலும் வெளியே சிரிச்ச முகத்தோட சுத்திட்டு இருக்கிற உங்களோட அந்த மன வலிமை வேற யாருக்கும் வராதுங்க. ஆனா இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கான விடிவு காலம் பிறந்துடுச்சு. உங்க ராசிக்கு இப்ப அமைஞ்சிருக்கிற கிரகநிலை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகுதுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சந்தித்த தோல்விகள் எல்லாமே உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு தயார்படுத்துவதற்கான பாடங்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் சீக்கிரமே உணர போகிறீங்க. இந்த 48 மணி நேரத்தில் நடக்க போகிற அந்த 3 பெரிய மாற்றங்கள் என்ன, அதுக்கான முதல் அறிகுறி என்னன்னு இப்போ தெளிவாக சொல்கிறேன். உங்கள் உடம்புல ஒரு புதுவிதமான சுறுசுறுப்பு, ஒரு உத்வேகம் பிறக்கிறத நீங்கள் முதல் அறிகுறியாக உணர்வீங்க. இத்தனை நாளாக ஏதோ ஒரு பாரத்தை தூக்கி தலையில் வச்ச மாதிரி ஒரு சோம்பல், ஒரு குழப்பம் உங்கள் மனசுலையும் உடம்பையும் அடுத்துட்டு இருந்திருக்குங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு விதமான சோர்வு உங்களை வாட்டி எடுத்திருக்கும். ஆனால் இப்போ ஒரு பெரிய சுமை உங்களை விட்டு இறங்கின மாதிரி ஒரு லேசான உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இது சும்மா உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கான நல்ல கதவுகளை திறக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கான முதல் பெரிய அறிகுறி தான் இது. இனிமேல் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை உங்கள் அடிமனசுல இருந்து தானாக முளைச்சி வருங்க. எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த அந்த பயம், தயக்கம் எல்லாம் முழுசா விலகி ஒரு அசாத்தியமான தைரியம் உங்கள் மனசுக்குள்ள வரும். உங்களை அறியாமலேயே ஒரு புன்னகை உங்கள் முகத்தில் தங்கும். நீங்கள் சுவாசிக்கிற காற்று கூட இப்போ உங்களுக்கு புது சக்தியை கொடுக்குங்க. இந்த முதல் அறிகுறியை தொடர்ந்து உங்களுக்கு நடக்க போகிற அந்த முதல் பெரிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. பண கஷ்டம் அப்படிங்கிறது உங்களை எவ்வளவு தூரம் வாட்டி விதைச்சதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. கடன் தொல்லையாலையும் வரவுக்கு மீறின செலவாலையும் நீங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யாருக்கிட்டையாவது போய் உதவி கேட்கலாம்னு நினச்சி மானத்துக்கு பயந்து உங்கள் கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே புடுங்கியிருப்பீங்க. ஆனால் அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கான வழி தானாக திறக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம், அதாவது உங்களை ஏமாற்றி யாராவது பணம் வாங்கியிருந்தாலோ இல்லை நீங்கள் செஞ்ச வேலைக்கு சம்பளம் வராமல் இருந்தாலோ அது உங்களை தேடி வர்றதுக்கான சூழ்நிலை உருவாகுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு சரியான நபர்கள் வந்து அமைவாங்க. வேலை தேடிட்டு இருக்கிற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. இது எல்லாமே இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே உங்கள் கண்ணு முன்னாடி நடக்க போகுது. இப்போ 2வது அறிகுறி என்னன்னு பார்ப்போம். இது
இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்ங்க. உங்கள சுத்தி இருக்கிற மனிதர்களோட நடவடிக்கைகள்ல ஒரு திடீர் மாற்றம் தெரியும். இத்தன நாளா உங்கள மதிக்காதவங்க, உங்கள பார்த்து கிண்டல் பண்ணவங்க, உங்கள ஒதுக்குனவங்க எல்லாம் தானா உங்கள தேடி வந்து பேசுவாங்க. உங்க கருத்துகளுக்கு மதிப்பு குடுப்பாங்க. குடும்பத்துக்குள்ள இருந்து சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு, ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் நீங்கி 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்த குடுக்கும். ஏன்னா நேத்து வரைக்கும் முகத்த திருப்பிட்டு போனவங்க இன்னைக்கு எப்படி இவ்வளவு அன்பா பேசுறாங்கன்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் உங்க ராசிக்கு கிடைச்சிருக்கிற கிரகங்களோட பலன்தாங்க. உங்கள சுத்தி ஒரு நேர்மறையான சக்தி இப்போ உருவாகி இருக்குது. அந்த சக்தி தான் உங்கள சுத்தி இருக்கிறவங்களோட மனசை மாத்தி உங்கள நோக்கி ஈர்க்க வைக்குதுங்க. உங்கள புரிஞ்சுக்காத சொந்த பந்தங்கள் கூட இப்போ உங்களோட உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்குவாங்க. இந்த 2வது அறிகுறியை தொடர்ந்து நடக்க போற இந்த 2வது பெரிய மாற்றம், அது உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத உறவுகள், எதிரிகள் உங்களை விட்டு தானா விலகி போறதுதான். உங்களுக்கு யார் நல்லது செய்றாங்க, யார் துரோகம் பண்றாங்கன்னு உங்களால இத்தனை நாளா சரியா கணிக்க முடியாம இருந்திருக்கலாம்ங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலைகளை நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. நீங்க ரொம்ப நம்பினவங்க கூட உங்க முதுகுல குத்திருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல அவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும். பிரபஞ்சமே உங்களுக்கு யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்கன்னு வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க தங்களோட சொந்த பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு உங்களை விட்டு தூரமா போயிடுவாங்க. உங்க மேல வீண் பழி போட்டவங்க தாங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை கூட உருவாகலாமுங்க. இந்த மாற்றம் உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இனிமே நீங்க யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான பாதுகாப்பு அரணி கிரகங்களை இப்ப கட்டி எழுப்பியிருக்குதுங்க. நீங்க எடுத்த காரியங்களை இனிமே எந்த தடங்களும் வராது. ஏன்னா உங்களை தடுக்க நினைச்சவங்க இப்ப செயலாட்டு போயிடுவாங்க. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்ட நமக்கு இந்த 48 மணி நேரத்துல எப்படி விடிவு காலம் வரும்னு நீங்க சந்தேகப்படலாம். அந்த சந்தேகம் வர்றது ரொம்ப இயல்புதாங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரவுக்கு அப்புறம் பகல் வர்றது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி உங்க கஷ்டகாலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்கிறது இப்ப சத்தியமான உண்மைங்க. உங்களுக்கு நடக்க போற 3வது அறிகுறியை நீங்க கவனிச்சீங்கன்னா, நான் சொல்றது 100க்கு 100% உண்மைன்னு நீங்களே ஒத்துக்குவீங்க. இந்த அறிகுறி உங்க கனவுகள் மூலமாகவோ அல்லது நீங்க பார்க்குற சில அடையாளங்கள் மூலமாகவோ உங்களுக்கு உணர்த்தப்படும். திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரலாம். அல்லது நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் எதர்ச்சியா உங்க கண்ணு முன்னாடி நடக்கலாம். இறைவனுடைய ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி சில தெய்வீக நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க. ஒரு கோயில் மணி ஓசை அல்லது வழியில பார்க்குற ஒரு மங்களகரமான விஷயம், இதெல்லாம் உங்களுக்கான நன்னிமித்தங்கள்ங்க. இந்த சின்ன சின்ன அடையாளங்களை நீங்க அலட்சியப்படுத்தக்கூடாது. இது முழுமையா நம்பி ஏத்துக்கணுங்க. இதை நீங்க நம்ப ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான அந்த 3வது பெரிய மாற்றம் என்னங்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அந்த 3வது அறிகுறியை நீங்க உணர்ந்த அடுத்த சில மணி நேரத்திலேயே உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த 3வது மிக பிரம்மாண்டமான மாற்றம் என்னன்னு இப்ப சொல்றேன். இது உங்க குடும்பம், உங்க எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். ரொம்ப வருஷமா ஒரு காரியம் நடக்கவே மாட்டேங்குது, அது நடந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமேன்னு நீங்க ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப முழுமையா கைகூடி வரப்போகுது. அது சொந்தமா ஒரு வீடு கட்டுற கனவா இருக்கலாம், இல்லை உங்க பிள்ளைகளோட கல்யாணமா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமா நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிறப்பா முடிய போகுது. குறிப்பா உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்குது. இத்தனை நாளா உங்க வீட்டுல ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை, சச்சரவு, நிம்மதி இல்லாத நிலைமை இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்க வீடு ஒரு கோயில் மாதிரி மாறப்போகுது. மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா வாழக்கூடிய ஒரு பொற்காலம் இப்ப ஆரம்பிக்க போகுதுங்க. 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க கவனிக்க வேண்டிய 4வது அறிகுறி ஒண்ணு இருக்குது. இது ரொம்பவும் சூட்சமமான ஒரு விஷயம். நீங்க தனியா உட்கார்ந்துருக்கும் போதோ இல்ல சாமி கும்பிடும் போதோ திடீர்னு ஒரு தெய்வீகமான வாசனை உங்க மூக்க துளைக்கும். வீட்டுல எந்த பூவும் இருக்காது, ஊதுபத்தி பத்த வச்சிருக்க மாட்டீங்க. ஆனா மல்லிகைப்பூ வாசனையோ இல்ல கற்பூர வாசனையோ உங்களை சுத்தி வீசுற மாதிரி நீங்க வருவீங்க. வீட்டு பூஜை அறையில நீங்க ஏத்தி வைக்கிற விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியும். மனசுக்குள்ள விவரிக்கவே முடியாத ஒரு சிலிர்ப்பு, ஒரு ஆனந்தம் தானா உருவாகும். இது சும்மா ஒரு கற்பனை கிடையாது. உங்களுக்கான நல்ல நேரம் பொறந்துடுச்சு. இறை சக்தி உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துது அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய அறிகுறி தான் இதுங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் போது கண்ணை மூடி உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. நீங்க என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் இது. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறான். இப்போ அதுக்கான பலனை வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போறான். விருச்சிக ராசிக்காரங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாரும் சொல்லுவாங்க.
ஆனால் உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு சுத்தமான வெள்ளந்தியான மனசு வேறு யாருக்கும் கிடைக்காதுங்க. நீங்கள் வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப கோபக்காரங்க மாதிரியும் யார்கிட்டையும் வளைஞ்சு கொடுக்காதவங்க மாதிரியும் தெரிவிங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை ஒளிஞ்சிட்டு இருக்குது. யாராவது உங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக பேசிட்டா போதும், அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்பீங்க. உங்கள் கையில் காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இரக்க குணம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் அந்த உதவியை வாங்கினவங்க காரியம் முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. அதையெல்லாம் நினச்சி பல ராத்திரிகள் நீங்கள் தலையணையில் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களை நீங்களே பல தடவை கேட்டிருப்பீங்க. உங்கள் உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்காம உங்களை தப்பாக எடை போட்டவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம்ங்க. ஆனால் அந்த நிலைமை இப்போ தலைகீழாக மாறப்போகுது. உங்கள் அருமை என்ன, உங்கள் உண்மையான மதிப்பு என்னன்னு உங்களை உதாசீனப்படுத்துன்னு அத்தனை பேருக்கும் பிரபஞ்சம் இப்போ உணர்த்த போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு தொந்தரவு அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அடிக்கடி ஒரு தலைவலி, இல்லைன்னா கைகால் வலி, உடம்பு வலி, ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கும். எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் ஒரு முழுமையான குணம் கிடைக்காம நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். ஆனால் இந்த 48 மணி நேரத்தில் உங்கள் உடம்புல ஒரு புதுவிதமான சக்தி பிறக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த அந்த உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். மனசு நல்லா இருந்தாலே உடம்பும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்கள் விஷயத்தில் இப்போ 100க்கு 100% உண்மையாக போகுது. உங்கள் மனசில் ஏற்படுற அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்கள் உடம்புல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. முகத்தில் ஒரு புது கலை, ஒரு தேஜஸ் உண்டாகும். உங்களை பார்க்குறவங்களுக்கே என்ன இவங்க முகத்தில் இவ்வளோ பிரகாசம் வந்திருக்குன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் தோற்றத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும். இது எல்லாமே உங்கள் ராசிக்கு இப்போ அமைஞ்சிருக்கிற அந்த ராஜயோகத்தோட வெளிப்பாடு தான். நீங்கள் தொழில் செய்கிறவராக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போய் லாபம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருப்பாங்க. வாடிக்கையாளர்கள் குறைஞ்சி தொழிலை மூடிடலாம்னு கூட சில நேரம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்கள் தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி காத்துட்டு இருக்குது. புதுசாக நிறைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைச்சி லாபம் பல மடங்காக பெருக போகுது. உங்களை போட்டியாளராக நினச்சவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் தொழிலில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் தொட போகிறீங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கட்டாயம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை உருவாகும். இத்தனை நாளாக நீங்கள் சிந்திய வியர்வுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி மகுடம் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிற ஒரு முக்கியமான காலகட்டம் இது. இந்த 48 மணி நேரத்தில் நீங்கள் சந்திக்க போகிற 5வது அறிகுறி கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. ஆனால் ரொம்ப ஆழமானது. திடீர்னு முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். பஸ்ஸில் போகும்போதோ ரோட்டில் நடக்கும்போதோ யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட எதர்ச்சியாக பேசுகிற வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்த ஒரு பெரிய கேள்விக்கு பதிலாக அமையும். இல்லைனா வழியில் ஒரு பசுமாடு உங்களை நோக்கி வர்றது, உங்கள் வீட்டு வாசலில் ஒரு காகம் தொடர்ந்து கத்துற மாதிரி சில சகுனங்கள் உங்களுக்கு தோணும். இல்லைனா சாதாரணமாக நடக்கிற விஷயம்னு நீங்கள் கடந்து போயிடக்கூடாதுங்க. பிரபஞ்சம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த 5வது அறிகுறி நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏன் நம்மளை இப்படி நடத்தினாங்க அப்படிங்கிற எல்லா ரகசியமும் உங்களுக்கு அப்போ புரிய ஆரம்பிக்கும். குடும்ப உறவுகளை பற்றி சொல்லும்போது கல்யாண வயசில் இருக்கிற விருச்சிக ராசி பிள்ளைகளுக்கு இந்த நேரம் ரொம்பவுமே விசேஷமானதுங்க. எத்தனையோ வரன் பார்த்துருப்பீங்க. எல்லா கைகூடி வர மாதிரி வந்து கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தால் தட்டி போயிருக்கும். ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி உங்கள் மனசை ரொம்பவே நோகடிச்சிருப்பாங்க. கிரகநிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறி இருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல வரன், உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை துணையாமல் போகிற நேரம் வந்துடுச்சு. ஏற்கனவே கல்யாணமாகி குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு இடையில இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி இனிமேல் நம்ம சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல் 2 பேருக்குள்ளேயும் வரமுங்க. விவாகரத்து வரைக்கும் போன பிரச்சனைகள் கூட இப்போ சுமூகமாக முடிஞ்சு திரும்பவும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவ்வளவு நாள் நீங்கள் அனுபவித்த கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் என்னன்னு நீங்கள் எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைன்னு தோணியிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பூர்வ புண்ணிய கர்ம வினைகள் தான். ஆனால் அந்த கர்ம வினைகளோட தாக்கம் எல்லாம் இப்போ முழுசாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் உங்கள் பாவங்களை கழுவுறதுக்கான ஒரு செயல் தாங்க. இனிமேல் நீங்கள் ஒரு சுத்தமான ஒரு புது மனுஷனாக எந்த ஒரு தோஷமும் இல்லாத ஒரு ஆத்மாவாக மாற போகிறீங்க. இந்த 48 மணி நேரத்தில் உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை போட போகுது. இனிமேல் எந்த ஒரு செய்வினையோ கண் திருஷ்டியோ இல்லை கெட்ட சக்திகளோ உங்களை நெருங்கவே முடியாது. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்களோட கண்கள் எல்லாம் இப்போ குருடாகி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமான ஒளியோடு நீங்கள் வலம் வர
இருப்பீங்க. சொத்து பத்து விஷயத்துல உங்களுக்கு இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் இப்போ தானா விலக போகுது. அப்பா வழியில வர வேண்டிய சொத்து ஏதோ ஒரு காரணத்தால இழுத்தடிச்சிட்டே இருந்திருக்கலாம். இல்லைன்னா அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரிக்கிறதுல ஒரு பெரிய தகராறு இருந்திருக்கலாம். அதனால சொந்தக்காரங்க முகத்துல முழிக்கிறதோ ஒரு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப சுமூகமா முடிய போகுது. யாரும் எதிர்பார்க்காத விதத்துல நியாயம் உங்க பக்கம் ஜெயிக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். சொந்தமா ஒரு சின்ன இடம் வாங்கணும், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சின்ன வீடு கட்டணும்னு நீங்க வருஷக்கணக்கா பார்த்துட்டு இருந்த கனவு இப்ப நனவாக போகுதுங்க. அதுக்கான பண உதவி நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். வங்கி கடன் வேணும்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு எந்த ஒரு இழுத்தடிப்பும் இல்லாம உடனே அந்த கடன் கிடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும். இனிமே நீங்க பழைய விருச்சிக ராசிக்காரங்க கிடையாது. எதற்கெடுத்தாலும் பயந்துட்டு மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்த காலமெல்லாம் மலையேறி போச்சுங்க. இப்போ உங்க மனசுல ஒரு சிங்கத்தோட தைரியம் வந்திருக்கும். யார் உங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் என் சொந்த காலில் நின்று ஜெயிச்சு காட்டுவேன்னு ஒரு பெரிய வைராக்கியம் உங்களுக்குள்ள உருவாகி இருக்குங்க. இந்த வைராக்கியம் தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகுது. உங்கள் திறமை என்னன்னு உலகத்தை காட்டுறதுக்கான சரியான மேடை இப்போ உங்களுக்கு அமைய போகுதுங்க. இது வரைக்கும் இருட்டில் இருந்த உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த பயணத்தில் நீங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை இன்னும் மேலே மேலே உயர்த்திக்கிட்டே தான் போகும். அதனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோட உங்கள் அடுத்த அடியை எடுத்து வைங்க. விருச்சிக ராசி பெண்களை பற்றி இப்போ நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். குடும்பத்துக்காக உங்களை நீங்களே உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு கணவர், பிள்ளைங்க, குடும்பம்னு எல்லார் சந்தோஷத்துக்காகவும் ஓடி ஓடி உழைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே தனியாக நின்று எத்தனையோ நாள் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. உங்கள் தியாகத்தை யாருமே மதிக்கலேன்னு ஒரு பெரிய ஏக்கம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குங்க. ஆனால் அந்த ஏக்கம் எல்லாம் இனிமேல் தீரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய அரியாசனம் கிடைக்க போகுது. உங்கள் சொல்லுக்கு ஒரு பெரிய மதிப்பு வரும். குறிப்பாக ரொம்ப நாளாக நகை நட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்ட பெண்களுக்கு அதுக்கான யோகம் இப்போ முழுமையாக கூடி வந்திருக்குது. உங்கள் கழுத்தில் புது தங்கம் ஏறுற நேரம் இது. அதே மாதிரி விருச்சிக ராசி இளைஞர்களாக இருக்கட்டும், படிக்கும் மாணவர்களாக இருக்கட்டும், உங்கள் எதிர்காலத்தை பற்றின ஒரு பெரிய குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இந்த வழியில் போனால் நமக்கு வெற்றி கிடைக்கும், நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு ஒரு இருட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. ஆனால் அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கான பாதை இப்போ ரொம்ப தெளிவாக ஆரம்பிக்குங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், இல்லை வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல செய்தி வரும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களை பார்த்து இவங்கெல்லாம் இங்கே உருப்பிட போகிறாங்கன்னு ஏளனமாக பேசினவங்க முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய சாதனை பண்ண போகிறீங்க. இந்த 48 மணி நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுதுன்னு பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் உங்களை சுற்றி இருக்கிற சில கெட்ட சக்திகள் உங்கள் மனசை கலைக்க பார்க்கும். யாராவது வம்பிலுக்கு வருவாங்க, தேவையில்லாமல் உங்ககிட்ட சண்டை போட வருவாங்க, கோவத்தை தூண்டி விட்டு நீங்கள் தப்பு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த வம்பு தும்புக்கு போகாதீங்க. அமைதியாக ஒரு புன்னகையோட அந்த இடத்தை விட்டு விலகிடுங்க. ஏன்னா இது உங்கள் பொறுமைக்கான ஒரு சின்ன பரீட்சை. இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறதா இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய தவம். உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற எண்ணங்களுக்கு இப்போ சக்தி ரொம்ப அதிகம். அதனால் எதை நினச்சாலும் நல்லதாகவே நினைங்க. எனக்கு இது கிடைக்காது, நான் இப்படி கஷ்டப்படதா பிறந்திருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகளை உங்கள் வாயால் கூட சொல்லக்கூடாது. நான் நல்லா இருப்பேன், எனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு திரும்ப திரும்ப உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் உள்ளங்கைகளை பார்த்துட்டு அன்னைக்கு நாள் நல்லபடியாக அமையணும்னு வேண்டிக்கோங்க. வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது மனசார உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியலனா கூட பரவாயில்ல, உங்கள் சொந்த மொழியில் உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் அந்த சாமி கிட்ட கொட்டி தீர்த்துடுங்க. நிச்சயமாக அந்த தெய்வம் உங்கள் கண்ணீரை துடைக்க நேரில் வரும். கடன் பிரச்சனையால் ராத்திரியில் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்த காலம் எல்லாம் முடிய போகுது. உங்களை நெருங்கின கடன்காரங்க கூட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுப்பாங்க. எங்கே இருந்தாவது ஒரு பெரிய பணம் வந்து மொத்த கடனையும் அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தானாமையும், குறிப்பாக நகை அடமானத்தில் மூழ்கி போயிருமோன்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த நகையை மீட்டதுக்கான வழிகள் பிறக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பீரோவில் இனிமேல் காசு பணம் தங்குறதுக்கான லட்சுமி கடாட்சம் உண்டாக போகுது. அந்த அளவுக்கு கிரகங்களோட பார்வை உங்கள் ராசி மாதிரி ரொம்ப வலுவாக விழுந்திருக்குது. எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் ஒரு தொய்வு நிலை இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா, அந்த நிலைமை மாதிரி நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் தொடங்குற மாதிரி ஒரு வேகமான முன்னேற்றத்தை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இத்தனை வருஷமாக உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற அந்த வழிகளை பற்றி கொஞ்சம் பேசுவோம். விருச்சிக ராசிக்காரங்க வெளியே பார்க்க எவ்வளவு தைரியசாலியாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள காரியங்களை சுமந்துக்கிட்டு தெரியறவங்க. உங்களை காயப்படுத்தினவங்களே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. ஆனால் அந்த கோபமும் வலியும் உங்களை தானாக
இத்தனை நாளாக அரிச்சுக்கிட்டு இருந்திருக்குது. இந்த 48 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் உங்களுக்குள்ளே நடக்க போகுது. அந்த பழைய வலிகள், கசப்பான நினைவுகள் எல்லாம் ஒரு மாயமாக உங்கள் மனசை விட்டு மறைய போகுது. உங்களை ஏமாத்தினவங்களை பற்றி நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை எப்படி பிரகாசமாக மாற்றுறதுன்னு சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி, ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் ஆத்மாவுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி, எதிர்பாராத திசையிலிருந்து கிடைக்க போகிற ஒரு அதிர்ஷ்டத்தை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேங்க. அதிர்ஷ்டம்னா வானத்திலிருந்து காசு மழையா கொட்டும்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக தட்டி பார்த்த ஒரு கதவு சடார்னு திறக்க போது. அது ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய ஒப்பந்தமாக கூட இருக்கலாம். யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் முகம் தெரியாத ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தேடி வரும். அவங்க ஏன் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னு கூட உங்களுக்கு புரியாது. ஆனால் அது உங்களோட வாழ்க்கையோட ஒரு திருப்பு முனையாக அமையும். அந்த சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அந்த வாய்ப்பு கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஏன்னா அது உங்கள் தலையெழுத்தையே மாற்றுறதுக்காக பிரபஞ்சம் அனுப்பின ஒரு தூதன் தான். உங்கள் தூக்கத்தில் வர கனவுகளை பற்றி நான் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த அடுத்த சில நாட்களில் உங்களுக்கு வரப்போகிற கனவுகள் ரொம்பவுமே விசேஷமானதுங்க. உங்கள் முன்னோர்கள், அதாவது உங்கள் தாத்தா பாட்டி இல்லைனா இறந்து போன உங்கள் நெருங்கிய சொந்தங்கள் உங்கள் கனவுல வந்து ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி சில காட்சிகள் உங்களுக்கு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா உங்கள் மேலே இருந்த பித்ரு தோஷம் முழுசாக நீங்கிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருட்டு விலகி உங்கள் முன்னோர்களோட முழுமையான ஆசை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த கனவை நினச்சி மனசார அவங்கள வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வமும் உங்கள் முன்னோர்களும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு பெரிய கோட்டையை கட்டிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் எந்த ஒரு கெட்ட சக்தியும் அந்த கோட்டையை தாண்டி உங்களை நெருங்கவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிற இந்த நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிற சில பேருக்கு அது பிடிக்காது. உங்கள் முகத்தில் தெரிகிற அந்த சந்தோஷத்தை பார்த்தா அவங்களுக்கு வயிறு எரியும். எப்படியாவது உங்களை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சூழ்ச்சி பண்ணுவாங்க. தேவையில்லாத வதந்திகளை பரப்புவாங்க. இல்லைன்னா உங்கள் மனசை குழப்புற மாதிரி சில விஷயங்களை உங்கள் காதில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எதையும் காதில் வாங்கிக்கூடாது. ஒரு செவிடனா குருடனா சில நாட்கள் நீங்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. அவங்க என்ன சொன்னாலும் ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் பதிலாக கொடுத்துட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் மௌனம் தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடிங்க. உங்கள் வெற்றி தான் அவங்களோட வாய் அடைக்க போகிற மிகப்பெரிய ஆயுதம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ அவமானங்கள் சந்திச்சிட்டீங்க. கூட்டமாக நிற்கிற இடத்துல உங்களை தனிமைப்படுத்தி ஒரு குற்றவாளி மாதிரி நிறுத்தியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துல உங்களால் எதுவுமே பேச முடியாமல் கண்ணீரை மட்டும் அடக்கிட்டு தலை குனிஞ்சு நின்றுருப்பீங்க. அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்போ நியாயம் கிடைக்க போகுது. உங்களை தலை குனிய வச்ச முன்னாடி உங்கள் தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகுது இந்த காலம்ங்க. நீங்கள் பெரிய ஆளாக வளம் வர மாட்டீங்கன்னு சொன்னவங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் கடனை உழைப்பும் நீங்கள் யார் செஞ்ச துரோகத்தையும் திருப்பி செய்யாமல் பொறுமையாக இருந்தது தான். அந்த பொறுமைக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த ராஜ வாழ்க்கைங்க. இனிமேல் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்குன்னு இயற்கையாகவே ஒரு பெரிய சக்தி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உள்ளுணர்வு தான். யாராவது உங்களை ஏமாற்ற நினச்சா அவங்க முகத்தை பார்த்த உடனே இவங்க ஏதோ தப்பு பண்ண போகிறாங்கன்னு கண்டுபிடிக்கிற திறமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்கள் மனசில் இருந்த குழப்பத்தினால அந்த உள்ளுணர்வு சரியாக வேலை செய்யாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த சக்தி பல மடங்காக உங்ககிட்ட திரும்பி வரப்போது. உங்களை சுற்றி என்ன நடக்குது, யார் என்ன நினச்சி உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்கிற ஒரு அபாரமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுது. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு உங்கள் மனசே உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுத்துரும். இதனால் இனிமேல் எந்த இடத்துலையும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. இந்த பொன்னான நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. காலையில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்க பழகுங்க. சூரியன் உதைக்கிற அந்த அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிடுங்க. பெருசாக எந்த பூஜையும் செய்ய வேண்டாம். ஒரு சின்ன விளக்கு ஏற்றிட்டு மனசார உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் கிடைக்கிற அமைதியும் சக்தியும் அன்னைக்கு நாள் பூரா உங்களை ஒரு பெரிய வெற்றி பாதையில் கூட்டிகிட்டு போகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த சில நாட்கள் அசைவ சாப்பாட்டை தவிர்த்துட்டு கொஞ்சம் சுத்தமான சைவ சாப்பாட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது உங்கள் உடம்பு மட்டும் இல்லாமல் உங்கள் எண்ணங்களையும் ரொம்ப தூய்மையாக வச்சுக்க உதவி செய்யும். திடீர்னு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். வேலை விஷயமாவோ இல்லை குடும்ப விஷயமாவோ ஒரு சின்ன பயணம் அமையலாம். இப்போ போய் வெளியூர் போகணுமான்னு சொல்லி சலிச்சுக்காதீங்க. இல்லை அந்த பயணத்தை தள்ளி போடாதீங்க. ஏன்னா அந்த பயணத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்குது. நீங்கள் போகக்கூடிய அந்த புதிய இடத்துல உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு நபரை நீங்கள் சந்திக்கலாம். இல்லை ஒரு புது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். சொந்த வீடை விட்டு ரொம்ப தூரத்தில் வேறு மாநிலத்திலையோ இல்லை வேறு நாட்டிலையோ வேலை பார்க்குறவங்களுக்கு உங்கள் சொந்த ஊரில் இருந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தி வரும். ரொம்ப நாளாக பார்க்க முடியாமல் இருந்த உங்கள் சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைக்கும். சில நேரங்களில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குதே, இது நிரந்தரமா இருக்குமா, இல்லை திரும்பவும் பழைய மாதிரி கஷ்டம் வந்துடுமான்னு ஒரு சின்ன பயம் உங்கள் மனசில் எட்டி பார்க்கும். அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களுக்கு உங்கள் மனசில் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. அந்த இருட்டு அறைக்குள்ளே சின்னதாக ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு அந்த இருட்டு எப்படி காணாமல் போகுதோ அது மாதிரி எல்லாம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் கிரகங்கள் ஏற்றி வச்சிருக்கிற வெளிச்சம்ங்க.
இது தற்காலிகமான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப காலத்துக்கு நிலைச்சு நிற்க போகிற ஒரு பெரிய ராஜயோகம். அதனால் வந்திருக்கிற இந்த வசந்த காலத்தை முழு மனசோட ஏற்றுக்கோங்க. சந்தோஷத்தை அனுபவிக்க தயங்காதீங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் முழு தகுதியானவங்க தான் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை கட்டாயம் வாங்கிக்கோங்க. அம்மா அப்பா இல்லை தாத்தா பாட்டி உயிரோடு இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு 1000 கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியத்தை கொடுக்குங்க. அவங்க மனசார உங்களை வாழ்த்தும் போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எந்த ஒரு சிறு தோஷமாக இருந்தாலும் அது அப்படியே சுக்குநூறாக உடஞ்சு போயிடும். அவங்க இல்லைன்னா அவங்க படத்துக்கு முன்னாடி நின்று மனசார வேண்டிக்கோங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாயிலா ஜீவன்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்க. தெருவில் போகிற நாய்க்கோ இல்லை காக்கைக்கோ கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறது உங்கள் கருமா இருக்கிற சின்ன சின்ன தடைகளை கூட முழுசாக நீக்கிடும். இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த பெரிய மாற்றங்களை ரொம்ப சீக்கிரமாக உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் கூடவே சுற்றி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்ச சில பேர் இப்போ தானாக விலகி போகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இத்தனை நாளாக அவங்க போடுற நாடகம் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசி உங்ககிட்ட காரியம் சாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அவங்களோட உண்மையான சாயை வெளுத்துடுங்க. இதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலிருந்து கழிவுகள் வெளியேற நேரம் இது. கெட்டது நடந்தால் தான் அதுக்கு வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அவங்க போனதுக்கப்புறம் உங்க கூட வந்து சேர போகிறவங்க எல்லாமே உண்மையான உசுரை கொடுக்குற விசுவாசமான ஆட்களாக மட்டும்தான் இருப்பாங்க. பணப்புழக்கத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் ரொம்ப நாளாக வட்டி கட்டி கட்டி மாண்டுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கடனுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. எப்படிடா இந்த கடனை அடைக்க போகிறோம்னு நினச்சி தலையில் கை வச்சு உட்காந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு திசையிலேருந்து ஒரு பெரிய உதவி தேடி வரும். பழைய சொத்து விற்கிறதோ இல்லை உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேரதோ நடக்கும். உங்கள் கையில் காசு பொருள் ஆரம்பிக்கும் போது உங்கள் முகத்தில் ஒரு பெரிய தைரியம் வரும். அடுத்தவங்க முன்னாடி கெத்தாக நெஞ்சு நிமிர்த்திட்டு நடமாட ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாளாக உங்களை ஏளனமாக பார்த்தவங்களுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு நிரூபிக்கிற நேரம் வந்துடுச்சு. உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக விழிப்புணர்வு இப்போ உண்டாக போகுது. இத்தனை நாள் சாமி கும்பிட்டா கூட ஏதோ ஒரு கடமைக்கு கும்பிட்டுருப்பீங்க. இல்லைன்னா கஷ்டம் வந்தப்போ மட்டும் போய் சாமியை தேடி அழுதுருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த சக்திக்கும் இடையில ஒரு பெரிய நேரடி தொடர்பு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் அடுத்த சில மணி நேரத்தில் அப்படியே போகிறத பார்த்து நீங்களே மிரண்டு போவீங்க. இதனால் உங்கள் மனசில் ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். வாழ்க்கைனா என்ன, நாம் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற பிரபஞ்சத்தோட பெரிய ரகசியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரிவினைகள் எல்லாம் மாறி சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஒரு காலத்தில் உங்கள் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சபதம் போட்டவங்க, உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசினவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து வழியை பேசுவாங்க. உங்கள் வீட்டு சுபகாரியங்களை கலந்துக்க போட்டி போடுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப கவனமாக கையாளணும். அவங்க வந்த உடனே பழசையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வார்த்தையால் குத்தி காட்டாதீங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் புது வருங்காலத்தை பற்றின ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேங்க. இந்த நல்ல நேரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் மனசில் இப்போ தோன்ற அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை மறக்காமல் கீழே பதிவிடுங்க. உங்கள் குலதெய்வத்தோட பேரையோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பேரையோ கூட பதிவிடலாம். அது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலத்தையும் ஒரு நேர்மறையான சக்தியையும் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, உங்களுக்குள்ளே என்ன மாற்றத்தை உணர்ந்தீங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக ரகசியங்களையும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க நம்ம கூடவே தொடர்ந்து பயணிச்சுட்டு வாங்க. நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக எப்போவுமே இணைஞ்சிருங்க. இந்த நல்ல செய்தி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க நெருங்கிய சொந்தங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற நல்ல நண்பர்களுக்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க. மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற சின்ன நல்லது நமக்கு பல மடங்காக திரும்பி வரும். எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும்ங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் முகத்தில் இருக்கிற சிரிப்பையும் மனசில் இருக்கிற தைரியத்தையும் விட்டுடாதீங்க. பொறுமையாக இவ்வளவு நேரம் முழு மனசோட இதை கேட்டவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இறைவனோட ஆசை உங்களுக்கு என்றைக்குமே அரணா இருக்குங்க. நன்மையே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.